ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20க்கு 28 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 560 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற ஒரு வீட்டோட பிளான் தான் இது. ஒரு அழகான டியூப்ளெக்ஸ் வீட்டோட பிளானை பார்த்துடலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைட் கொஞ்சம் கிராஸ் சைட்டு. ஸோ கொஞ்சம் இல்லை, நிறையவே கிராஸ் சைட்டு தான். ஸோ அதில் அவங்க கார்டன் ஸ்பேஸ் மாதிரி கொடுக்குற மாதிரியும் பிளான் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருந்தால் போதும், லேட்டராக நாங்கள் கட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிளானில் இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் போட்டிருக்கோம். ஸோ வாங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கிராஸ் போர்ஷனை எப்படி கவர் அப் பண்ணலான்னு யோசிச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல அவங்களுக்கு ரோடுக்கான ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ரோடுக்கான ஆப்ஷன் இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேசேஜ் தான். ஸோ இது பேக் சைடில் இன்னொரு சைட் இருக்கான். ஸோ அதுக்கான பேசேஜாக ஒரு 5 ஃபீட் அளவுக்கான கேப் இருக்குது இந்த பக்கம். ஸோ அதனால் அந்த இடத்துல ரொம்ப ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நான் கொடுக்கல. வீட்டுக்குள்ளேருந்து அவங்க அந்த இடத்துக்கு கார்டன் ஏரியாக்கெல்லாம் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே காருக்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சுங்க. இது கொஞ்சம் க்ராஸாக இருக்குது. ஸோ அந்த கிராஸ் போர்ஷனில் அவங்க காம்பவுண்ட் போட்டுட்டா கூட பாக்கி இருக்கிற ஸ்பேஸில் அவங்க தாராளமாக ஒரு காரை நிறுத்திக்கிற அளவுக்கு கார் ஆர் 2 வீலர்ஸ் பார்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் பிளான் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த கார் பார்க்கிங்லேருந்து டைரெக்டாக வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரியான ஆப்ஷன் இல்லைங்க. அவங்க இந்த சைடு மெயின் டோருக்கான என்ட்ரன்ஸ் கேட்டிருக்கனால இந்த பக்கம் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இல்லைனா இங்கேருந்து என்ட்ரு ஆகிற மாதிரியான பிளானில் கொடுத்துருக்கலாம். ஸோ அவங்க அந்த சைடு தான் வேணும்னு கேட்டனால அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ரோட்லேருந்து அவங்க இந்த கிராஸ் போர்ஷனாக இருந்தாலும் அழகாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங்க்கு நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் டோர் என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல ஒரு 3 அடி அளவுக்கான ஸ்பேஸ் விட்டு மெயின் டோருக்கான என்ட்ரன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கேயே ஒரு சின்ன ஒரு கேட்டுக்கான ஆப்ஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த பக்கம் கூட அவங்க கேட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அவங்க கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு மெயின் டோர் என்ட்ரன்ஸ் இப்படி என்ட்ரு ஆகிற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ என்ட்ரு ஆகணும்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா 18.5க்கு 10.5ன்ற சைஸில் இருக்குங்க. ஸோ இந்த டைமென்ஷனில் லிவிங் ஹால் இது நல்லாவே ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு சைஸ் தான். ஸோ இந்த 18.5லேருந்து 10.5 இருக்கிறனால இங்கே சோஃபாக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் தான் பிளான் பண்ணியிருக்கிறது. ஒரு அழகான ஒரு சின்ன பூஜை ரூம்க்கான ஆப்ஷனும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் 4 அடிக்கு 3 அடின்ற அளவுக்கான ஒரு பூஜை ரூம்க்கான ஆப்ஷனும் இந்த பக்கம் கொடுத்தாச்சு. இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணாங்கன்னா இங்கே ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதனால் இங்கே 3 அடி ரெஸ்டிங் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ரெஸ்ட் ஆகிற மாதிரியான டோர் ரெஸ்ட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்து இங்கே கார்டன் ஏரியாக்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இங்கே 2 இடத்துல சீட்டிங் ஏரியா மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சீட்டிங் ஏரியா மாதிரி அவங்க பிளான் பண்ணிக்கலாம். இதோட 3D பிளானில் அவங்க கேட்ட மாதிரியான டிசைன் ஃபார்மேட்லாம் இருக்குது. ஸோ அது முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு பிளானாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு நம்ம போட்டு கொடுக்குற பிளானை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான ஐடியாஸ் கிடைக்குன்றதுக்காக நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் இதே மாதிரி பிளான் டிசைன்ஸ்லாம் தேவைப்பட்ட கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் கார்டன் ஏரியா பண்ணிவிட்டு இந்த இடத்துல புத்தாலாம் வச்சுட்டு ஒரு ஃபவுண்டைன் டிசைன் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட்டும் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா இந்த பேசேஜில் 8 அடி அளவுக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டைனிங். ஸோ கிச்சன் அண்ட் டைனிங்க 7 அடி அகலம் இருக்கும், 18க்கு 7 அடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல் டைப்க்கான ஸ்லாப் இருக்குது. கேஸ் ஸ்டவ், சிங்க்குக்கான ஆப்ஷன், இங்கே மிக்சி கிரைண்டருக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்னரில் கூட அவங்க மிக்சிக்கான பாயிண்ட்டும் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் அவங்க பிளேஸ் பண்ணிவிட்டு இங்கே டைனிங் ஏரியாக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு 5 அடி அகலத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேர் கேஸ்க்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச் அளவுக்கான ஒரு சைஸில் இருக்கும். ஸோ இந்த இதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளானை பார்த்துடலாம் வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த படிக்கட்டு மேலே ஏறி வந்தோம்னா ரைட் சைடில் ஒரு பெட்ரூமும் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14 அடி 2 இன்ச்சுக்கு 13 அடின்ற சைஸில் இருக்குங்க. இங்கே வார்ட்ரோப்க்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த கார்டன் ஏரியா நான் கீழே கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த கார்டன் ஏரியாவை வியூ பண்ணுற மாதிரி நல்லா ஒரு 6 அடி அகலத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு பால்கனிக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. இங்கேருந்து பேக் டோர் ஓப்பன் பண்ணி அவங்க இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல கன்வீனியண்ட்டான ஒரு பெரிய ஸ்பேஸாக இருக்குது. வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஏதாச்சும் பிளான் பண்ணால் கூட அவங்க இங்கே பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பெட்ரூம்லேருந்து அட்டாச்சு டாய்லெட் 4 அடிக்கு 9 அடி 3 இன்ச்சுன்ற சைஸோடு இருக்குங்க. இந்த பெட்ரூம்லேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் 13 அடி 9 இன்ச்சுக்கு 15 அடி 9 இன்ச்சு நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துல ஒரு கட் ஆஃப் மாதிரி எடுத்துகிட்டு பாத்ரூமோட ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கேன். 4 அடிக்கு 7 அடின்ற சைஸோட ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூம் ஸ்பேஸ்லேருந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான பால்கனி 3 அடி 9 இன்ச்சுக்கு
அடிக்கு 6 அடி 7 இன்ச்சுன்ற அளவுக்கு சைஸில் இருக்குது. ஸோ தட் ரோடு வியூவை வந்து இங்கேருந்து பார்க்கறதுக்கு இன்னும் கூட கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் பிளான் டிசைன் எலிவேஷன் தேவைப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.